கூட்டணி கட்சிகள் காலை வாரி விடுவதால் கவலையில் ஆழ்ந்தார். கூட்டணி கட்சிகள் காலை வாரி விடுவதால் கவலையில் ஆழ்ந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணி தேமுதிக கூட்டணிக்கு வரும் வரை நன்றாகத்தான் இருந்தது. தேமுதிகவை என்றைக்கு கூட்டணிக்குள் நுழைத்தார்களோ அது ஆமை புகுந்த வீடு போன்று ஆகிவிட்டது. தற்பொழுது திமுக கூட்டணி அல்லோகலப்படுகிறது. என்னவென்று சொன்னால், தேமுதிக வருகை மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவை தேமுதிக மீது அதிருப்தியில் உள்ளன. தேமுதிக கூட்டணிக்கு வந்த காரணத்தினால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைக்கப்பட்டதாக கருதுகின்றனர். ஆகவே திருமாவளவன், வைகோ மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஆகியோர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் மட்டும் பிரச்சாரம் செய்கிறார்கள். திமுக போட்டியிடும் தொகுதிகளுக்கு பிரச்சாரம் செய்ய மறுக்கின்றனர். திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அந்தந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் வேலை பார்க்க மறுக்கின்றனர். ஆக திமுக வேட்பாளர்களுக்கு கூட்டணி கட்சியின் வாக்குகள் விடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. தற்பொழுது பிரேமலதாவின் ஆணவம், அகம்பாவம் கூட்டணி கட்சிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, தேமுதிகவுக்கு போட்டியிடுகின்ற 10 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பாக ஓட்டு போடாது. விடுதலை சிறுத்தை கட்சியினர் புறக்கணிக்க ஆரம்பித்துள்ளனர் தேமுதிக வேட்பாளர்களை. அதே நேரத்தில் பிரேமலதாவும் திமுகவை வாங்குவாங்க என்று வாங்குகிறார். மு.க. ஸ்டாலினை மேடையில் வைத்துக்கொண்டே தமிழ்நாட்டில் பெண்கள் பாலியல் பலாத்கார தொல்லைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடை, சாராயம் ஆறு போன்று ஓடுகிறது என, கஞ்சா போதை பெருகிவிட்டது என மு.க. ஸ்டாலினை வைத்துக்கொண்டே திமுகவை குற்றம் சாட்டுகிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆக திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு தரவில்லை. திமுக கரை சேருமா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. இதனால் மு.க. ஸ்டாலின் கவலையில் ஆழ்ந்துள்ளார். கூட்டணி கட்சிகள் காலை வாரி விடுவதால் மு.க. ஸ்டாலின் கவலையில் உள்ளார்.